டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பில் கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைய டிடிவி சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நேற்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்திய நிலையில் என்டிஏ கூட்டணி இணைய சம்மதித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். என்டிஏ கூட்டணியில் இணைய டிடிவி சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளியாகும்? செய்தியாளர் சந்திப்பு ஏதும் நடைபெற வாய்ப்பிருக்கிறதா? விவரம் என்ன? கடந்த நேற்றைய தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் அவர் இணைவதற்கு இசைவு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 10 தொகுதிகள் வழங்கப்படும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையுமே அனைவரையும் முன்வைத்து ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே முயற்சி செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் பொதுக்குழு செயற்குழு அவர்களுடைய பொதுக்குழு செயற்குழு இந்த மாதம் 5ஆம் தேதி தஞ்சாவூரில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் அவர் பேசும்பொழுது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது, துரோகியும் கிடையாது என்று அவர் பேசிய அந்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதனை அடுத்துதான் அவரை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். அவரை அழைப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை அழைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய கூட்டணியில் அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதிகள் அளிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் கூட்டணியில் இணைவதற்கு டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தான் தகவல் வெளியாகிறது. இன்னும் சில நாட்களில் நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைக்கப்படும். குறிப்பாக டெல்லி சென்று அவர் சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்மா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களில் அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தங்களுடைய தோல்விக்கு அம்மா முன்னேற்ற கழகம் காரணம் என்று ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்தும் கூறப்பட்டது. அதே போல பாஜக தரப்பிலிருந்து அந்த டேட்டாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்குமே பீகாரில் சிராஜ் பாஸ்வான் அவருடைய கட்சியை அவர்கள் இணைத்து செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து நிதிஷ்குமாரை வலியுறுத்தி இருந்தார்கள். நிதிஷ்குமார் அதற்கு மறுப்பு தெரிவித்தே இருந்தார். ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாரை சம்மதிக்க வைத்து அவர்கள் சிராஜ் பாஸ்வானை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். கூட்டணிக்குள் கொண்டு வந்த பிறகுதான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் என்பது ஏற்பட்டது. பீகார் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றது. அதற்கு சிராஜ் பாஸ்வானுடைய அந்த உழைப்பும் அவருடைய கட்சிகளின் ஆதரவும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் இங்கேயும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒத்துழைங்கள் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணிக்கு வருமானம் கேட்ட பொழுது அவர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் சென்று சில கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்து சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பில் கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைய டிடிவி சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நேற்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்திய நிலையில் என்டிஏ கூட்டணி இணைய சம்மதித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். என்டிஏ கூட்டணியில் இணைய டிடிவி சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளியாகும்? செய்தியாளர் சந்திப்பு ஏதும் நடைபெற வாய்ப்பிருக்கிறதா? விவரம் என்ன? கடந்த நேற்றைய தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் அவர் இணைவதற்கு இசைவு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 10 தொகுதிகள் வழங்கப்படும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையுமே அனைவரையும்
இணைத்து ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே முயற்சி செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் பொதுக்குழு செயற்குழு அவர்களுடைய பொதுக்குழு செயற்குழு இந்த மாதம் 5ஆம் தேதி தஞ்சாவூரில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் அவர் பேசும் பொழுது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது, துரோகியும் கிடையாது என்று அவர் பேசிய அந்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதனை அடுத்துதான் அவரை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். அவரை அழைப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை அழைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய கூட்டணியில் அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதிகள் அளிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் கூட்டணியில் இணைவதற்கு டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தான் தகவல் வெளியாகிறது. இன்னும் சில நாட்களில் நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைக்கப்படும். குறிப்பாக டெல்லி சென்று அவர் சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்மா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களில் அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தங்களுடைய தோல்விக்கு அம்மா முன்னேற்ற கழகம் காரணம் என்று ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்தும் கூறப்பட்டது. அதே போல பாஜக தரப்பிலிருந்து அந்த டேட்டாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்குமே பீகாரில் சிராஜ் பாஸ்வான் அவருடைய கட்சியை அவர்கள் இணைத்து செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து நிதிஷ்குமாரை வலியுறுத்தி இருந்தார்கள். நிதிஷ்குமாரை வலியுறுத்தி நிதிஷ்குமார் அதற்கு மறுப்பு தெரிவித்தே இருந்தார். ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாரை சம்மதிக்க வைத்து அவர்கள் சிராஜ் பாஸ்வானை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். கூட்டணிக்குள் கொண்டு வந்த பிறகுதான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் என்பது ஏற்பட்டது. பீகார் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றது. அதற்கு சிராஜ் பாஸ்வானுடைய அந்த உழைப்பும் அவருடைய கட்சிகளின் ஆதரவும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் இங்கேயும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒத்துழைங்கள் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணிக்கு வருமா கேட்ட பொழுது அவர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் சென்று சில கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்து சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.